அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த அனைத்து நல்லோர்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே இறைவன் அல்லாஹ் என்றும், அந்த இறைவனின் மூலமாக மனித சமுதாயத்தை நெறிப்படுத்த, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய தூதர்களின் வரிசையில் இறுதி தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் தேர்வு செய்து மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான் என்ற நம்பிக்கையோடு இந்த இஸ்லாத்தினை ஏற்றவர்களாக நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் ஏராளமான கொள்கைகள், கொள்கை கோட்பாடுகள், சித்தாந்தங்கள் இருந்தாலும் உண்மையான மார்க்கம், உண்மையான இறைவன் அல்லாஹுதான் என்ற கொள்கை உறுதியோடு அந்த சித்தாந்தத்தை ஏற்றவர்களாக நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் பல்வேறு மனிதர்கள் இருக்கின்றார்கள். செல்வத்தில் உயர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், பதவிகளில் உயர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு நேர் வழியை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கின்றான். அந்த அடிப்படையில் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இறைவனுடைய பார்வையில் அருளை பெற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெரும் பெரும் மனிதர்களுக்கு கிடைக்காத ஒரு நேர்வழியை அல்லாஹ் நமக்கு இலகுவாக வழங்கி இருக்கின்றார். இப்படி வழங்கி இருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தினை நாம் அழகிய முறையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் நம்மிடத்துல எதிர்பார்க்கின்றான். தனது திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉ ரசூல், அல்லாஹ்விற்கும் அவருடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். இந்த உலகத்தை படைத்து பராமரித்த ஒரே இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு நீங்கள் கட்டுப்படக்கூடியவர்களாக இருங்கள். அவருடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படக்கூடியவர்களாக இருங்கள். இறைவன் சொன்ன அடிப்படையில், இறை தூதர் சொன்ன அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை, வாழ்வு முறையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். தஜ்ரிமின் தகுதிகள் அன்றார் ஹாலிதீன ஃபீஹா அபதா, அவர்களுக்குத்தான் நாம் சொர்க்கத்தை சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றோம், அவர்களுக்குத்தான் நாம் சொர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் ஐவேளை தொழுகைகள், இன்னபிற வணக்க வழிபாடுகளை செய்கிறோம் என்று சொன்னால், நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால், அதனுடைய பின்னணியில் இருப்பது என்ன? என்னுடைய மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நான் சொர்க்கவாசியாக எழுப்பப்பட வேண்டும் என்ற நோக்கத்தை தாண்டி வேறு எதுவும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் மரணித்து போவார்கள், மௌத்தாகி போவார்கள். சும்ம இலைனா துர்ஜஊன், பிறகு எல்லாருமே இறைவனுக்கு முன்பாக நிறுத்தப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அப்படி நிறுத்தப்படும் பொழுது அது மாற்று கருத்து யாருக்காவது இருக்குதா? நான் இந்த உலகத்துல மரணிக்கவே மாட்டேன், சாகவே மாட்டேன், மறுமை நாள் என்ற ஒன்று இல்லவே இல்லை, அல்லாஹ்வுக்கு முன்பாக நிறுத்தப்படவே மாட்டோம் என்ற அந்த எண்ணம் நம்மிடத்துல இருக்குமா என்று பார்த்தால் கிடையாது. நான் ஒரு நாள் மரணிப்பேன்,
மரணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற, பிறகு ஒரு நாள் அல்லாஹ்விற்கு முன்பாக நிறுத்தப்படுவேன் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி நிறுத்தப்படும் பொழுது எப்படி நிற்க போறோம்? அதனுடைய நிலையை நபிகளார் நமக்கு வர்ணித்து சொல்லி காட்டினார்களே, அதை தெரிந்து அறிந்து வைத்திருக்கிறோமே, அதற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்கிறோமா? அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு பொன்மொழிகளையும் சொல்லி காட்டினார்கள். மறுமை நாள், மஹ்ஷர் மைதானம் மிக பிரம்மாண்டமான, மிக கடுமையான ஒரு நாளாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போன்று ஓடக்கூடிய ஒரு நாள் மறுமை நாள். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு மனிதனை பார்த்து அச்சத்தோடும் பயத்தோடும் ஓடக்கூடிய ஒரு நாளாக மஹ்ஷர் மைதானம் இருக்கும். ஃபைதா ஜாத்தி சாஹா யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனிஹி. மறுமை நாள்ல மஹ்ஷர் மைதானத்துல ஒவ்வொரு மனிதர்களும் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போன்று சிதறடிக்கப்பட்ட மனிதர்களாக ஓடிக்கொண்டே இருப்பார்கள். நம்முடைய இருப்பிடம் என்ன? நான் சொர்க்கத்துக்கு போறேனா அல்லது நரகத்துக்கு போறேனா என்ற பயத்தோடும் அச்சத்தோடும் நடுங்கியவனாக பதற்றத்தோடு ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஏன் தெரியுமா? அப்படியேப்பட்ட நாள் மறுமை நாள். சூரியன் மிக அருகாமையிலே இருக்கும். ஒவ்வொரு மனிதர்களும் நிர்வாணமாக எழுப்பப்படுவார்கள், செருப்பு அணியாதவர்களாக நிறுத்தப்படுவார்கள். தாகம் ஏற்பட்டாலும் கூட தண்ணீர் கிடையாது, நிழலை தேடி ஒதுங்கக்கூடிய இடம் கிடையாது. அப்படியேப்பட்ட ஒரு நாள் மஹ்ஷர் மைதானம். ஒவ்வொரு மனிதர்களும் பயத்தோடும் அச்சத்தோடும் ஓடக்கூடிய ஒரு நாள். அந்த நாளில் ஒவ்வொரு மனிதர்களும் அதை சந்திப்பார்கள். அந்த நாளில் சில மனிதர்கள் சொர்க்கவாசிகளாக எழுப்பப்படுவார்கள், சிலர்கள் நரகவாசிகளாக எழுப்பப்படுவார்கள். இங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் எதை தேர்வு செய்வோம்? அந்த மறுமை நாள்ல நான் ஓடணும், மிக கடுமையான தண்டனை அனுபவிக்கணும் என்று யாராவது விரும்புவோமா என்று பார்த்தால் கிடையாது. இறைவா, நான் மஹ்ஷர் மைதானத்தில் எழுப்பப்படும் பொழுது எனக்கு நீ சொர்க்கத்தை தா, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தா. அந்த மறுமை நாள்ல மஹ்ஷர் மைதானத்துல நான் நிம்மதியா நிக்கணும், உன்னுடைய முகத்தை பார்த்து கொண்டே நிக்கணும் என்பதைத்தான் எல்லாருமே விரும்புவோம். அதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறார். உஜூஹு யௌமைதின் நாலிரா இலா ரப்பிஹா நாலிரா. அந்த நாள்ல ஒவ்வொரு மனிதர்களும் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போன்று ஓடக்கூடிய அந்த நாளில் தன்னுடைய தாயை பார்ப்பான், தந்தையை பார்ப்பான், மனைவியை பார்ப்பான், பிள்ளையை பார்ப்பான், உறவினர்களை பார்ப்பான், எல்லாரையும் பார்த்து ஓடக்கூடிய அந்த நாளில் சிலர்கள் பிரகாசத்தோடு நிற்பார்கள், சந்தோஷத்தோடு நிற்பார்கள். அவருடைய முகத்திலே மகிழ்ச்சி வெளிப்படும். அவர்கள் யாரை பார்த்த காரணத்தினால் தெரியுமா? படைத்த இறைவனை அவர்கள் பார்த்து விட்டார்கள். இந்த உலகத்தை படைத்து பராமரித்து பக்குவப்படுத்தினானே அந்த ரப்புல் ஆலமீனை, அகிலத்தின் இரட்சகனை பார்த்த காரணத்தினால் அவர்கள் நிற்பார்களாம். இலா ரப்பிஹா நாலிரா, இறைவனை பார்த்த காரணத்தினால் சந்தோஷத்தோடு பிரகாசத்தோடு மிக மகிழ்ச்சியோடு நின்று கொண்டிருப்பார்கள் என்றும் அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த இடத்தில் நாம் ஒவ்வொருவரும் நிற்க வேண்டும் என்று சொன்னார். அந்த சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இறைவனை பார்த்து கொண்டு சொர்க்கம் என்ற நற்செய்தியோடு மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் நாம் நிற்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தை நாம் ஏற்றிருக்கிறோம், மாற்று கருத்து அல்ல. படைத்த இறைவன் ஒருவன் தான் என்ற ஓரிரை கொள்கையில இருக்கிறோம், மாற்று கருத்து அல்ல. இந்த நேர்வழியை இறைவன் இறை தூதரின் மூலமாக தந்திருக்கிறானே, அந்த தூதரை ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறோம், மாற்று கருத்து அல்ல. ஆனால் இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நான் இந்த உலகத்துல மனிதர்களை படைச்சேன், இவங்க ரெண்டு விஷயத்துல சரியாக இருந்தால் அவர்களுக்கு சொர்க்கம் என்ற நற்செய்தியை சொல்லி காட்டுகிறான். ஒண்ணு என்ன? வலா துஸ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது. இது ஃபர்ஸ்ட் நம்ம இடத்துல இருக்கணும். இதைத்தான் அல்லாஹ் நம்ம இடத்துல ஆழமாக எதிர்பார்க்கின்றான். இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள், முஸ்லிம்களாக வாழக்கூடியவர்கள், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அடிப்படையில் எப்படி இருக்கும் தெரியுமா? வலா துஸ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது, அல்லாஹ்வுடைய இடத்துல வேற யாரையும் வைக்க கூடாது. தர்கா வழிபாடு, இறைவனுடைய ஆற்றல், பண்பு, மாண்பு அதையெல்லாம் தூக்கி கொண்டு போய் இறந்தவர்களிடத்துல
வைக்க கூடாது. இந்த உலகத்தை படைச்சவன் அல்லாஹ், இந்த உலகத்தை பராமரிக்கக்கூடியவன் அல்லாஹ், இந்த உலகத்துல நம்மளை படைச்சு அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ் என்ற நம்பிக்கையில் நாம் உறுதியாக முதலில் இருக்க வேண்டும். அடுத்ததாக என்ன, இந்த ஓரிரை கொள்கையில் நாம் சரியாக இருந்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கு அடுத்தபடியாக இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அமலன் சாலிஹன், நல்ல நல்ல அமல்கள். வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும். ஐவேளை தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்களாக நீங்க இருக்கணும். ஏழை எளியவர்கள் என்று சொன்னால் தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக நீங்க இருக்கணும். ரமலானுடைய மாதம் என்று சொன்னால் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கணும். வீடுகளில் திருமறை குர்ஆனை எடுத்து ஓதக்கூடியவர்களாக நீங்க இருக்கணும். இஸ்லாத்தில் எதெல்லாம் நன்மை என்று சொல்லப்பட்டதோ, சொர்க்கத்தை பெற்றுத்தரும் என்று சொல்லப்பட்டதோ, அந்த வணக்க வழிபாடுகளில் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த இரண்டும் உங்களிடத்தில் ஒரே சேர இருந்துவிட்டால் உங்களுக்கு நமக்கு இறைவன் சொல்லி காட்டுகிறான், சொர்க்கம் என்ற நற்செய்தியை இறைவன் சொல்லி காட்டுகிறான். இங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இந்த ரெண்டு விஷயத்திலையும் நம்ம சரியா இருக்கிறோமா? அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்துல நம்ம சரியாக இருக்கிறோமா? நபிகளார் சொல்லி காட்டினார்களே, வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்துல நீங்க சரியாக இருங்க, உங்களுக்கு அது சொர்க்கத்தை பெற்றுத்தரும் என்று சொல்லி காட்டினார்களே, அதிலே நாம் சரியாக இருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நபிகளாரோடு, நபிகளாருடைய காலத்தோடு, சஹாபாக்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்தால் நாம் இஸ்லாத்தை அழகிய முறையில் எந்த ஒரு சிரமம், எந்த ஒரு நோவிலையும், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இன்றைக்கு நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனா நபிகளார் எப்படி, நபி தோழர்கள் எப்படி பல்வேறு கஷ்டங்கள் பட்டிருக்கிறார், பல்வேறு நோவினைகளை சந்திச்சிருக்கிறாங்க, பல்வேறு அடிகளையும் உதைகளையும் ரத்தங்களையும் பார்த்து இந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக ஏற்று நடக்கக்கூடியவர்களாக இருந்தவர்கள் நபிகளாரும் அவர்களோடு பயணித்த தோழர்களும் என்பது வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறார். இப்ப நம்ம 5 வேளை தொழுகிறோம்ல, இப்ப இங்க அமர்ந்து கொண்டிருக்கிற நம்ம எல்லாரும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்போம். நான் தொழுகணும், பாங்கு சொல்லிட்டாங்க, அந்த தொழுகையை அசருடைய தொழுகையோ மகரிபுடைய தொழுகையோ தொழுக போகணும்னு சொன்னா யாராவது இடையூறு செய்வாங்களா? நான் மகரிபு தொழுக போறேன், அந்த நேரத்துல நான் வெளியில போய் பள்ளிவாசல்ல நுழைஞ்சுன்னு சொன்னா யாராவது என்ன அடிப்பாங்க, யாராவது என் மேல கல்வி வீசுவாங்க என்ற நிலை இன்றைக்கு இருக்கிறதா என்று பார்த்தால் கிடையாது. ஆனால் தொழுகை நம்ம இடத்துல இருக்கிறதா என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஆனால் நபிகளாருடைய காலத்தில் இந்த இஸ்லாத்தை ஏற்ற நபித்தோழர்கள் தொழுகையை தொழுவதற்கு கஷ்டப்பட்டார்கள், பல்வேறு நோவினைகளை சந்தித்தார்கள், பல்வேறு அடிகளையும் உதைகளையும் சந்தித்துதான் ஒரு தொழுகையை கூட தொழுக வேண்டும் என்ற நிலை அவருடைய காலத்தில் இருந்தது. எல்லோருக்கும் தெரியும். ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்துல எதிரிகள் என்ன செய்யறாங்க, நபிகளார் சஜிதாவுல இருக்கிற நேரத்தை பார்த்து ஒட்டகத்தினுடைய கழிவுகளை தூக்கி கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதுல இருக்கிற அந்த நேரத்தில் முதுகுல போட்டுட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுல எழுந்திருக்கவே முடியல. மொத்தமாக அந்த ஒட்டகத்துடைய கழிவுகளை வந்து முதுகில் போட்ட காரணத்தினால் அந்த பாரம் தாங்க முடியாமல் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சுஜூதுவிலே இருக்கின்றார்கள். இறை மறுப்பாளர்கள், இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் இதை பார்த்து சிரிக்கிறார்கள். நபிகளாரை பாருங்கள், சஜிதாவில் இருந்த காரணத்தினால் அவருடைய மேனையில ஒட்டகத்துடைய கழிவை தூக்கி போட்டுகிறோம், சிரித்தார்கள், ஏளனமாக பார்த்தார்கள், நையாண்டி செய்தார்கள். ஆனால் அவருடைய மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓடோடி வருகிறார்கள். தன்னுடைய தந்தைக்கு நேர்ந்த கொடுமையை பார்க்கிறார்கள், அதை அகற்றி விடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சஜிதாவிலே இருந்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள், இறைவா இந்த உத்துபா சைபா இறைமறுப்பாளர்களை நீ அடியோட சாச்சிடு, யாரை விட்டாத என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், பிரார்த்தனை செய்தார்கள். இறைவன் என்ன செஞ்சான் தெரியுமா? பத்ர் போர்க்களம், முதல் போர்க்களம், எதிர்பாராமல் நடந்த ஒரு போர்க்களம் என்று சொன்னால், எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாமல் நடந்த ஒரு போர்க்களம் என்று சொன்னால் அது பத்ர் போர்க்களம். அந்த பத்ர் போர்க்களத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கையேந்தி பிரார்த்தனை செய்தார்களே, அந்த இறை மறுப்பாளர்களை அந்த போர்க்களத்தில் சாகடித்தான் என்பது வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தொழுகையை தொழுவதற்கு கூட கஷ்டம், நோவினை, திண்ணையில நின்று கூட தொழுக முடியாது. ஒரு நாள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திண்ணையில நின்று தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்துல பள்ளிவாசல்லாம் இல்லாத ஒரு காலகட்டத்துல மறைந்து ஒளிந்து தொழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள்.
அந்த வழியாக பெண்கள் போறாங்க. அவங்க பாக்குறாங்க அந்த ஓசை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதுவதை அப்படியே நின்று கேட்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இறை மறுப்பாளர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் செஞ்சாங்க. அபூபக்கர் சித்திக் மேல ஒரு புகாரை சொன்னார்கள். இந்த அபூபக்கர் சித்திக் வெளியிலே நின்று தொழுவதின் காரணத்தினால் அந்த திருக்குர்ஆனுடைய ஓசையை கேட்டு எங்களுடைய பெண்கள் இஸ்லாத்தின் பக்கம் போய்விடுவார்களோ என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது. அந்த அளவிற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒளிந்து மறைந்து தொழுகக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி பல்வேறு கஷ்டங்களை பட்டு இந்த மார்க்கத்தை நமக்கு வந்து சேர்ந்து இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம தொழுகணும், நோன்பு வைக்கணும், இன்னொரு நன்மையான காரியங்கள் செய்யணும் என்று சொன்னால் ஒளிந்து மறைந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அழகிய முறையில நம்ம இந்த வணக்கத்தை செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளும் இருக்கிறது. ஆனால் இந்த இஸ்லாத்தை நாம் எவ்வாறு கடைபிடிக்கிறோம் என்பதை நம்மை நாமே தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் பெண்கள் எப்படி இருந்தார்? நபி தோழியர்கள், இந்த மார்க்கத்தை ஏற்றவர்கள் எப்படி இருந்தார்கள்? கொஞ்சம் அப்படியே ஒப்பிட்டு பார்க்கணும். நம்மோடு அவர்களை ஒப்பிட்டு பார்த்தால் பொருளாதாரத்துல நாமெல்லாம் கோடீஸ்வரர்கள். அந்த அளவிற்கு அவர்கள் ஏழ்மையில இருந்தார். ஒருவேளை சாப்பாடு கிடையாது, பேரித்தம்பழம், அதைத்தான் ஒருவேளை ஒரே ஒரு பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு விட்டு அந்த நாளை கழித்தவர்கள் அந்த சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள். மிகப்பெரிய பொருளாதாரம் அவங்கள்ட்ட இல்ல. அல்லாஹ்வின் தூதரவர்களை எடுத்து பாருங்கள், அவருடைய பொருளாதாரம் என்ன? ரொம்ப இன்னைக்கு இந்த அளவுக்கு யாருமே வாழல உலகத்துல என்ற அளவிற்கு அல்லாஹ்வின் தூதரவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்று இந்த இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்த நபிகளாருடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்தது. ஆனா அவங்களுடைய மார்க்க பிரச்சாரம், அந்த மார்க்கத்துடைய பணிகள், அந்த செயல்பாடுகள் வீரியமாக இருந்தது. அந்த அளவிற்கு இந்த உலகத்துல அவங்க வாழ்ந்து காட்டினா. ஒரு நாள் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போறாங்க. போய் பார்க்கறாங்க. போய் பார்த்து விட்டு உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேமி தேமி அழுகின்றார்கள். அழுக சத்தம் கேட்டுவிட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எழுந்திருச்சு பார்க்கறாங்க. என்ன அழுக சத்தம் கேட்குத என்று எழுந்திருச்சு பார்க்கறாங்க. அங்கே உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேமி தேமி அழுதார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உமரே ஏன் அழுவுறீங்க? என்ன காரணம்? என்னுடைய வீட்டுல வந்து நின்னுகிட்டு எதற்காக நீங்க அழுவுறீங்க என்று கேட்கும் பொழுது உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் யார்? ஆன்மீக தலைவர், இன்னொன்று ஆட்சி தலைவர், ஜனாதிபதியாகவும் இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஆனால் உங்களுடைய வீட்டை நான் பார்த்தேன். நீங்கள் ஈச்சமர கயிறால் பின்னப்பட்ட கட்டில்ல நீங்க படுத்திருக்கீங்க. அதன் காரணத்தினால் அந்த கட்டில்ல பின்னப்பட்ட தடயங்கள் உங்களுடைய முதுகுல அப்படியே பதிஞ்சு கிடக்குது. தலையணை ரசூலுல்லாஹ் வச்சிருந்தாங்க. எப்படிப்பட்ட தலையணை தெரியுமா? கருவேல மரத்துடைய இலைகளை சேகரித்து அதை ஒரு மூட்டையாக முடித்து அதைத்தான் தலையணையாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வச்சிருந்தாங்க. தண்ணீர் பாத்திரம், ஒரு தோல் பையில தண்ணீர் பாத்திரத்தை நினைத்து ஒரு ஓரத்திலே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தொங்க விட்டு இருந்தார்கள். இந்த பொருளை தவிர வேற எந்த பொருளுமே ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல இல்ல. இதை பார்த்து விட்டுத்தான் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேமி தேமி அழுகிறார்கள். அப்படி அழுகின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதரே, நீங்க ஒரே ஒரு கட்டளை எங்களுக்கு கொடுங்க. இதோ பக்கத்து நாடுகளை ஆட்சி செய்யக்கூடியவர்கள், கைசர் கிஸ்ரா போன்ற பகுதிகளை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் செல்வ செழிப்போடு இருக்கிறார்கள், பணக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய சகாக்கள் வந்து பொருளாதாரத்தை கொட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு கட்டளை இட்டால் நாங்கள் உங்களுக்கு பொருளாதாரத்தை வந்து சேகரிப்போம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன அந்த பதில் இன்றைக்கு இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் முன்மாதிரியான ஒரு வார்த்தை. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், உமரே, இப்போது நீங்க உதாரணம் சொன்னீங்கல்ல, கைசர் கிஸ்ரா போன்ற பகுதிகளை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் பொருளாதாரத்திலே சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்களே, அவர்களுக்கு இந்த உலகம், எனக்கு மறுமை வாழ்க்கை சொர்க்கம் என்று சொல்லி காட்டினார்கள். இதைத்தான் நாம் ரோல் மாடலை எடுத்துக்கணும். இந்த உலகத்தில் எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ நோவினைகள் வரும், அதெல்லாம் அற்பம். இந்த உலக வாழ்க்கை அற்பமானது. மறுமை வாழ்க்கை மறுமை வாழ்க்கைதான் நிலையானது என்று நபிகளார் சொல்லி காட்டினார்களே, அந்த வாழ்க்கைக்காக நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். அப்படி அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இன்றைக்கு நாம் இருக்கிறோமா? நபிகளாருடைய காலத்துல சஹாபிய பெண்மணிகள் எப்படி இருந்தாங்க? இன்னைக்கு நம்முடைய நிலைகள், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது?
அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு கட்டளை போட்டாங்க. சஹாபிய பெண்மணிகள் எந்த அளவிற்கு இந்த உலகத்துல மார்க்கத்தை பின்பற்றினார்கள் என்பதற்கு ஒரே ஒரு செய்தி என்ன தெரியுமா? ஒரு கட்டளை போட்டார்கள், பெண்களே நீங்கள் இஷா தொழுகைக்கு வரும்பொழுது நறுமணம் பூசிக்கொள்ளாதீர்கள் என்ற கட்டளையை போட்டார்கள் என்று சொன்னால், அவர்கள் தொழுகைக்கு எங்கே தொழுதார்கள் என்பதை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறது. ஐவேளை தொழுகையும் பள்ளிவாசலில் வந்து நிறைவேற்றக்கூடியவர்களாக சஹாபிய பெண்மணிகள் இருந்தார்கள். அல்லாஹ் தனது திருமலை குர்ஆனிலே சொல்லி காட்டினானே, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை முஸ்லிம்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று சொல்லி காட்டினானே, அந்த தொழுகையை அழகிய முறையில் பேணக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதுதான் மறுமை வெற்றிக்கான வழி என்பதை அறிந்து வைத்திருந்தார்கள். அதன் காரணத்தினால் பள்ளிவாசலில் தங்களுடைய தொழுகையை அலங்கரிக்கக்கூடியவர்களாக சஹாபிய பெண்மணிகள் இருந்தார்கள். அழகிய முறையில் அனைத்து வணக்க வழிபாடுகளையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கலாம். ஒரு கட்டத்துல சஹாபிய பெண்மணிகள் ஒரு கூட்டமாக ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த நேரத்துல சஹாபிய பெண்மணிகள் ஒரு கூட்டமாக வருகிறார்கள். ஒரு முடிவு எடுத்து ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்போம் என்ற ஒரு முடிவெடுத்தவர்களாக ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க அதிகமா என்ன பண்றீங்கன்னு சொன்னா, ஆண்களுக்குத்தான் பயான் பேசுறீங்க, உரை நிகழ்த்துறீங்க, உங்களுடைய உபதேசங்கள் எல்லா செயல்பாடுகளும் அனைத்து அறிவுரைகளும் ஆண்களுக்கே அதிகமா போய் சேருது, எங்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் என்ற ஒரு கோரிக்கை. அதே போல இன்னொரு கோரிக்கை வைக்கிறாங்க, ஆண்கள் அதிகமான விஷயங்களில் எங்களை விட மிகைத்திருக்கிறார்கள், வணக்க வழிபாடுகள்ல எல்லாத்தையும் மிகச்சி இருக்கிறாங்க, குறிப்பாக போர்க்களத்திலே கலந்து கொள்கிறார்கள், எதிரிகளை வீழ்த்தக்கூடிய இறை மறுப்பாளர்களை வீழ்த்தக்கூடிய அந்த போர்க்களங்களை, பல்வேறு போர்க்களங்களை அவர்கள் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று சஹாபிய பெண்மணிகள் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? நாங்க 5 பேர் தொழுகணும், இடஒதுக்கி தாங்க, கேட்கல. நாங்க தான தர்மம் செய்யணும், பொருளாதார உதவி செய்யுங்க, கேட்கல. இன்ன பிற வணக்க வழிபாடுகள் இருக்கிறது, அதை செய்வதற்கான எங்களுக்கு நேரத்தை நீங்கள் ஒதுக்குங்கள் என்று கேட்கவில்லை. ஒரே ஒரு கேள்வி, அல்லாஹ்வின் தூதரே, ஆண்கள் போர்க்களத்திலே சந்தித்து அந்த போர்க்களத்தை சந்திக்கிறார்கள், இறந்து போகிறார்கள், ஜிஹாதிகள் என்ற பெயரை வாங்குகிறார்கள், சொர்க்கவாசி என்ற பெயரை எடுக்கிறார்கள், அதே போன்று நாங்களும் போர்க்களங்களை சந்திக்க வேண்டும், அந்த போர்க்களங்களை சந்தித்து அதிலே நாங்களும் வெட்டுப்பட்டு குத்துப்பட்டு மரணிக்க வேண்டும், சொர்க்கவாசி என்ற அந்தஸ்தை பெற வேண்டும், அனுமதி தாருங்கள் என்று கேட்கும் பொழுது நபிகளார் மறுத்து விடுகிறார்கள். உங்களுக்கு அனுமதி இல்லை, ஆண்களுக்குத்தான் போர்க்களங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அனுமதி இருக்கிறது, உங்களுக்கு இல்லை என்று சொன்னதற்கு பிறகும் கூட அந்த பெண்கள் உடனே கலைந்து விடவில்லை. மறுபடியும் அல்லாஹ்வின் தூதரிடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அப்படியானால் இன்னொரு அனுமதி தாங்க. என்ன அனுமதி தெரியுமா? போர்க்களம் நடக்கும்ல, அந்த போர்க்களத்துல சஹாபாக்கள் தோழர்கள் வெட்டுப்பட்டு காயங்கள் பட்டு ரத்தங்கள் வடிய வடிய அந்த போர்க்களத்திலிருந்து வெளியில வருவாங்க, அல்லது தாகத்தோடு நின்று கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு எங்களுக்கு அனுமதித்தாங்க என்று அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சஹாபிய பெண்மணிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. உடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அனுமதி கொடுக்கிறாங்க. போர்க்களத்துக்குள்ள நீங்க போகக்கூடாது, வாள்களையும் அம்புகளையும் ஈட்டிகளையும் தாங்கிக் கொண்டு எதிரிகளை நீங்க வீழ்த்தக்கூடாது, ஆனா வெளியில நின்று கொண்டு நீங்கள் பணிவிடை செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி அளிக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அனுமதி கொடுக்கிறாங்க. கொஞ்ச நாள் போகுது. பிறகு ஒரு கம்ப்ளைண்ட் அல்லாஹ்வின் தூதரிடத்துல வருது, அல்லாஹ்வின் தூதரே, உம்மு சுலைம் மீது ஒரு புகார் இருக்கிறது. என்ன புகாரு? அவர்கள் பிச்சுவா கத்தியை தன்னுடைய இடுப்பிலே சொருகிக் கொண்டு போர்க்களத்துக்கு வராங்க. இதை புகாராக அல்லாஹ்வின் தூதரிடத்துல சொல்றாங்க. போர்க்களத்துல எதிரிகளை வீழ்த்துவதற்கு ஆயுதங்களோடு நீங்கள் நிற்க கூடாது என்று நபிகளார் சொல்றாங்க. அதே போன்று தண்ணீர் கொடுப்பதற்கு, காயங்கள் ஏற்பட்டவர்களுக்கு மருந்திடுவதற்குத்தான் உங்களுக்கு அனுமதி, மற்ற எதுவுமே நீங்க செய்யக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க. ஆனா இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த போர்க்களத்துக்கு வரும் பொழுது பணிவிடை செய்வதற்காக தான் வராங்க. ஆனா தன்னுடைய இடுப்புல பிச்சுவா கத்தியை வைத்துக் கொண்டு போர்க்களத்தை சந்திக்கிறாங்க, எங்களோடு நிக்கிறாங்க என்று சொல்லும் பொழுது உம்மு சுலைம் அழைத்து வரப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் விசாரணை நடத்துறாங்க. என்னம்மா உங்க மேல இப்படி சொல்றாங்களே, நீங்க இடுப்புல பிச்சுவா கத்தியை சொருகிக் கொண்டு போர்க்களத்தை சந்திப்பதாக எங்களுக்கு செய்தி வருகிறது என்று சொல்லும் பொழுது அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை இருக்கிறது,
அவங்க சொல்றாங்க ரசூலாட்ட, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க அனுமதி கொடுத்துட்டீங்க, போர்க்களத்துல சந்திக்க கூடாது, எதிரிகளை வீழ்த்த கூடாது, ஆனா வெளியில நின்றுகிட்டு பணிவிடை செய்யலாம் என்று நீங்க அனுமதி கொடுத்திருக்கீங்க. அப்படி பணிவிடை செய்யும் பொழுது எதிரிகளால் வீழ்த்தப்பட்டு காயங்கள் ஏற்பட்டு எங்களுடைய தோழர்கள் ரத்தங்களும் தண்ணீர் தாகத்தோடும் நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நான் பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த நேரத்தில் இறை மறுப்பாளர்கள் என்னை கொல்ல வந்தால், என்னை வீழ்த்த வந்தால், என்னுடைய உயிரை பறிக்க வந்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன், என்னுடைய பிச்சுவாக்கத்தை எடுத்து அவனை நான் சொருகி விடுவேன் என்று அந்த பெண்மணி சொல்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை! நான் மீறி போகல, என்ன அவன் என்னை மீறி வரக்கூடிய நேரத்தில் அவனை நான் வீழ்த்தி விடுவேன் என்று நபிகளாரிடத்தில் சொன்னார்கள். நபிகளார் சிரித்த முகத்தோடு அந்த பெண்மணியை சந்தித்தார்கள் என்பதை ஹதீஸ்களை நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை! போர்க்களம் நம்ம வீட்டுல இருந்துட்டு போயிடலாம், ஆண்கள் போகட்டும், அவர்கள் போர்க்களத்தை சந்திக்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் என்று அந்த பெண்கள் இருக்கவில்லை. போர்க்களத்துக்கு அனுமதி கேட்கிறாங்க, தடை ஏற்படுகிறது, இருந்தாலும் கூட பணிவிடை செய்வதற்கு அவர்கள் அந்த அனுமதியை கேட்டு களத்தை சந்தித்தார்கள் என்று சொன்னால், எதற்காக? மறுமை வாழ்க்கை எனக்கு இலகுவாக இருக்க வேண்டும், சொர்க்கமாக இருக்க வேண்டும். அதை தாண்டி வேற என்ன இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். நான் ஒரு போர்க்களத்தை சந்திக்கிறேன், பணிவிடை செய்ய போறேன் என்று சொன்னால் என்னுடைய மறுமை வாழ்க்கை இருக்கிறத நான் எப்பனாச்சும் சாகதான போறேன், எப்பனாலும் மரணிக்கதான போறேன். ஆனால் மரணிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டினானே, வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று சொல்லி காட்டினானே, அந்த மரணத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். எப்பனாச்சும் இறக்கதான போறோம். நைட்டு படுத்தோம்னா விடிய கால இருப்பமான்னு தெரிய மாட்டோம். ஆனால் என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் அனைத்தும் இஸ்லாமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த உலகத்துல பயணிக்கணும். அதுதான் ரசூலா நமக்கு சொல்லி காட்டினான். அதைத்தான் இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நம்மிடத்தில் இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே விஷயம், என்னுடைய அடியார்கள் எனக்கு கட்டுப்படுகிறார்களா, எனக்கு அடிபணிந்து நடக்கின்றார்களா, நான் சொன்ன அடிப்படையில் இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களா என்பதைத்தானே இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். அந்த எதிர்பார்ப்பை நாம் முன்மைப்படுத்தும் விதமாக நம்முடைய அமல்களால் நாம் அலங்கரிக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய கண்ணியம் உயரப் போகின்றதா என்று பார்த்தால் கிடையாது, அல்லாஹ்வுடைய மாண்பு உயரப் போகிறதா என்று பார்த்தால் கிடையாது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களின் வணக்க வழிபாடுகளின் மூலமாக நமக்கு இறைவன் சொர்க்கத்துடைய வழியை லேசாக்குவான். அதைத்தான் நான் சொல்லி காட்டுறான். நான் இந்த உலகத்துல உன்னை படைச்சிருக்கிறேன், உனக்கு நேரான வழியை தந்திருக்கிறேன். எவ்வளவோ மனிதர்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இங்க இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறோம், இலகுவாக நமக்கு இஸ்லாம் கிடைச்சிருக்குது. எவ்வளவோ மனிதர்கள் கோடியிலே புரண்டு கொண்டிருக்கிறார்கள், லட்சத்திலே புரண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு நேர் வழி இஸ்லாம் என்ற இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர்கள் அந்த நிலையில் மரணித்தால் நரகம், நம்ம இந்த நிலையில் ஏழ்மையில் அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு கஷ்டப்பட்டாலும் கூட இந்த இஸ்லாத்தை பின்பற்றி மரணித்தால் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தருவா. அந்த சொர்க்கம் லேசானது கிடையாது. அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், தஜ்ரி மின் தஹ்திகள் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா அபதா, மிக பிரம்மாண்டமான மாளிகை தருவேன், மிக பிரம்மாண்டமான மாளிகை தருவேன். அந்த மாளிகையினுடைய கீழ்ப்பகுதியில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தகுதிகள் அன்ஹார், ஆறுகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும் என்று சொல்லி காட்டுகிறானே. இன்னைக்கு நம்ம எவ்வளவு பெரிய வீடுகள், லட்சங்களை கொட்டி கோடிகளை கொட்டி நாம் வீடுகளை கட்டினாலும் அது இந்த உலகத்தோடு முடிஞ்சிருச்சு. அடுத்த தலைமுறைக்கான ஒரு உதவியாக இருக்கும், நிரந்தரமா இருக்குமா என்று பார்த்தால் கிடையாது. ஆனா நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரே வீடு மறுமையில் இறைவன் தரக்கூடிய அந்த சொர்க்கம் என்பதை புரிந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். சைத்தான் பல்வேறு ரூபங்கள்ல நம்ம இடத்துல வருவான். மார்க்கத்தை விட்டு அப்படியே தூரமாக்குவான், தொழுகையை விட்டு நம்மை தூரமாக்குவான். தொழுகை ஒரு அழகான ஒரு இபாதத்து. பல்வேறு சலுகைகளோடு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பல்வேறு சலுகைகளோடு வழங்கப்பட்ட ஒரு அமல் என்று சொன்னால் தொழுகை. அந்த தொழுகையை இன்றைக்கு நம்ம எப்படி பேணுகிறோம் என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அழகிய முறையிலே நாம் நடைமுறைப்படுத்துகிறோமா என்பதை நாம சிந்திச்சு பார்க்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு பெண்மணி இருந்தார், உம்மு ஹபீபா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. அவர்களுடைய வரலாறு இன்றைக்கு பல்வேறு ஹதீஸ்களை நம்ம படிப்போம், தொழுகை சம்பந்தமா பல்வேறு ஹதீஸ்களை நம்ம படிப்போம். அதுல சுன்னத்தான தொழுகைகள் 12 ரக்காத்துகள், ஒவ்வொரு நாளும் பரலான தொழுகை இருக்குது, ஃபஜ்ரு, லுஹரு, அஸரு, மக்ரிபு, இஷா. இந்த தொழுகையை தாண்டி சுன்னத்தான தொழுகைகள், ஒவ்வொரு தொழுகைக்கும் முன்னாடியும் பின்னாடியும் நீங்க சுன்னத்தான தொழுகையை தொழுவுங்க, அதற்கு இறைவன் நன்மையை தருவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறார். அதுல ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லி காட்டுறாங்க, நீங்க ஒரு நாளைக்கு சுன்னத்தான தொழுகை, ஒவ்வொரு தொழுகைக்கும் முன்னாடியும் பின்னாடி இருக்கக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள் 12 ரக்காத்துகள் நீங்கள் தொழுதால்
அல்லாஹ் உங்களுக்கு சுருக்கத்துல ஒரு மாறியை தருவான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இந்த செய்தி உம்மு ஹபீபா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணிக்கு தெரிகிறது. அவங்க சொல்றாங்க, நான் மரணம் வரைக்கும் இந்த தொழுகையை விட்டதே கிடையாது. மரணம் வரைக்கும் ஃபர்லான தொழுகை இல்ல, ஃபஜ்ருடைய, லுஹருடைய, அஸருடைய, மகரிபுடைய, இஷாவுடைய தொழுகை ரசூலுல்லாஹ் அந்த பெண்மணி சொல்லல. நான் சுன்னத்தான தொழுகை 12 தொழுகை, அந்த தொழுகைய கடைசி வரைக்கும் மரணம் வரைக்கும் நான் தொழுது கொண்டே இருந்தேன் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எதற்காக? உலகத்தினுடைய ஆதாயமா? கிடையாது. சொர்க்கம் என்ற அந்த நெருச்செய்தி ஒரே ஒரு வார்த்தை, நீங்க 12 ரக்காத் இந்த உலகத்துல சுன்னத்தான தொழுகை தொழுங்க, நான் உங்களுக்கு மாளிகை தரேன்னு சொன்னான் அல்லாஹ். அதை எதிர்பார்த்து இந்த உலகத்தில் அந்த தொழுகையை அந்த பெண்மணி தொழுகக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படி நம்முடைய அமல்களை, நம்முடைய வணக்க வழிபாடுகளை நாம் அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அதே போன்று இன்றைக்கு இவ்வளவு பேர் நம்ம இங்க உட்கார்ந்து இருந்தாலும் இந்த இஸ்லாத்தை அறியாதவர்கள் பலர்கள் இருக்கிறார், இந்த இஸ்லாத்தை தெரியாதவர்கள் பலர்கள் இருக்கிறார்கள். இஸ்லாம் தெரிந்தாலும் கூட மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை, விதாத்தான காரியங்களை செய்யக்கூடியவர்கள் ஏராளமான மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த இஸ்லாத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பு இங்கே பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய ஆணாக பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே கடமையாக்கப்பட்டு இருக்கிறது. வெறுமன ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் தான் இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்லணும் என்பது கிடையாது. வெறுமன மைக்க பிடிச்சு பேசினாதான் இந்த இஸ்லாத்தை சொல்றோம் என்பது கிடையாது. பல்வேறு இன்றைக்கு வழிகள் நமக்கு இருக்கின்றது இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்றதுக்கு. அப்படி இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பணியை, இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு பணியை நாம் ஒவ்வொருவரும் செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அல்லாஹ் அதை நம்ம இடத்துல அதிகமா எதிர்பார்க்கிறோம். நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. அல்லாஹ் ஒவ்வொரு காலத்திலும் நபிமார்களை தேர்வு செய்து அவர்களுக்கு வேதத்தை வழங்கி அவர்களின் மூலமாக அச்சமூட்டி அந்த மக்களை நெறிப்படுத்தினான். அவர்களுக்கு நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணியை நபிமார்கள் சென்றார். நபிகளாருக்கு பிறகு இறைவன் சொல்லி காட்டுகிறான், அந்த நபிகளாருக்கு பிறகு தூதர்கள் என்று யாரும் வரமாட்டார்கள், ஆனால் இந்த இஸ்லாத்தை ஏற்றவர்கள் தான் இந்த இஸ்லாத்தை எடுத்து மக்களுக்கு சொல்லணும். யாமரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நீங்க நன்மை ஏவுங்க, தீமையை தடுங்க. வயுசாரிஊன பில் கைராத், நன்மையான காரியங்களை நோக்கி மக்களை நீங்கள் அழைக்கக்கூடியவர்களாக இருங்கள் என்று அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான. அந்த நல்ல காரியத்தையும் அந்த நன்மையான காரியத்தையும் இரட்டிப்பு நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரு காரியம் என்று சொன்னால் இந்த நன்மை ஏவி தீமையை தடுப்பது. நம்ம தொழுதம்னு சொன்னா அதற்கான நன்மையை நம்ம பெறுவோம், நோன்பு வச்சோம்னு சொன்னா அதற்கான நன்மையை பெறுவோம், தான தர்மம் செஞ்சோம்னு சொன்னா அதற்கான நன்மையை நம்ம செய்வோம். ஆனால் ஒவ்வொரு அமலுக்கும் இரட்டிப்பு நன்மையை, நான் தொழுதால் எப்படி எனக்கு நன்மை கிடைக்குமோ அதே போல மற்றவர்கள் தொழுதால் அவர்களுக்கு அதே நன்மை, அதே போன்று அவர்கள் தொழுத தொழுகையினுடைய நன்மையை இறைவன் எனக்கு சேர்த்து தர வேண்டும் என்று சொன்னால் நன்மை ஏவி தீமையை தடுத்தால் அந்த இரட்டிப்பு நன்மை இறைவன் நமக்கு தருவான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த இஸ்லாத்தை நம்ம கற்றுக்கொண்டோம், அறிந்து கொண்டோம், நாம் மாத்திரம் அதை வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லணும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டினாங்க, பல்லிகு அன்னி வலவாயா, உங்களுக்கு ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை மற்றவர்களுக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க, உங்களோட வச்சுக்காதீங்க. நீங்க 5 வேளை தொழுவீங்களா, மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. இன்னைக்கு பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள், தாய்மார்களாக இருக்கக்கூடிய நீங்கள், பெரியவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த இஸ்லாத்தை அறிந்து வைத்திருக்கிறீர்கள். 5 வேளை தொழுகணும், நோன்பு வைக்கணும், தான தர்மம் செய்யணும் என்ற சிந்தனை உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, இந்த இஸ்லாத்தை சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. பள்ளிவாசல்ல வாரம் வெள்ளிக்கிழமை உரை நிகழ்த்துவாங்க, அல்லது இது போன்ற ஏதாவது நிகழ்ச்சிகளை நடத்தி மார்க்கத்தை சொல்லுவாங்க. ஆனா அந்த பிள்ளைகளோடு அதிக நேரத்தை ஒதுக்கக்கூடியவர்களாக பெற்றோர்களாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள். நீங்க தான் என்ன செய்யணும்? அந்த பிள்ளைகளுக்கு எல்லா செய்திகளையும், வணக்க வழிபாடுகளையும், இறைவனை பற்றி, இறை தூதரை பற்றி, மார்க்கத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் தவறான வழியில போயிடக்கூடாது. தொழுகையாளி என்று அந்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கணுமே ஒழிய தொழுகையே இல்ல என்ற நிலையில் இருந்து விடக்கூடாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இறை நம்பிக்கையாளர்களே, அன்ஃபுஸஹும் அஹ்லீக்கும் நாரா, உங்களுக்கும்
உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்தில் இருந்து நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். நீங்க மட்டும் சொர்க்கம் போகணும், எனக்கு 5 வேளை தொழுக தெரியும், நோன்பு தெரியும், தான தர்மம் செய்ய தெரியும், இன்னும் வேற நன்மையான காரியங்கள் செய்ய தெரியும் என்று இருந்து விடாதீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க. உங்களுடைய குடும்பத்தார்களை கவனிச்சுக்கங்க. நீங்க 5 வேளை தொழுகிறீங்களா, உங்களுடைய பிள்ளைகளையும் தொழுகையாளிகளாக மாற்றுங்க. இன்னைக்கு பாக்குறோம், ஒரு 10th படிக்கிற வரைக்கும் நம்முடைய பிள்ளைகளை கண்ணு கருத்துமா வளர்க்கிறோம், எல்லா செய்திகளையும் சொல்லிக் கொடுக்கிறோம், பள்ளிவாசலுடைய தொடர்பை ஏற்படுத்துறோம். 10வது தாண்டிட்டான்னு சொன்னா அவன் நம்ம கண்டுக்க மாட்டோம். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அவன் ஒரு கட்டத்தில் போதைப் பொருட்களை வசப்படுத்தக்கூடியவனாக, அதை பயன்படுத்தக்கூடியவனாக மாறுகிறான். காரணம், நம்ம அவனை விட்டு தூரமாகின்றோம். அவன் 11th போயிட்டான், 12th போயிட்டான், காலேஜ் போயிட்டான், இனிமே அவனுக்கு போய் பாடம் நடத்த முடியாது, ஏத்து பேசுவான் என்று இதை ஒரு காரணமாக வைத்துக் கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய அந்த உபதேசத்தை நாம் நிறுத்துவதன் மூலமாக, பள்ளிவாசலுடைய தொடர்பை துண்டிப்பதன் மூலமாக அந்த பிள்ளை ஒரு கட்டத்தில் தவறான வழியை, ஒரு நண்பர்களுடைய வட்டாரத்தை தேர்வு செய்கிறது. அந்த வட்டாரம் போதை பொருட்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பீடி, சிகரெட்டு, கஞ்சா, மதுவை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த வழியை தேடி அந்த பிள்ளைகள் செல்கிறார்கள். ஒரு கட்டத்தில் 10th வரைக்கும் அந்த பிள்ளை தொழுக பள்ளிவாசலுடைய தொடர்பு என்று இறந்தவன் உரியவனாக, இந்த உலகம் ஒரு அற்பம், எப்பனாச்சும் இந்த உலகம் அழியும். அதே போன்று இந்த உலகம் அழிவதற்கு முன்பாக நாம் மரணத்தை தழுவ இருக்கின்றோம், அல்லாஹ்வுக்கு முன்பாக நிறுத்தப்பட இருக்கின்றோம். அப்படி நிறுத்தப்படும் பொழுது சிரித்த முகத்தோடு இறைவனை பார்த்த நிலையில் நாம் மறுமையில நிக்கணும்னு சொன்னா, நரகம் அந்த நெருப்பை நாம் தீண்டாமல் சொர்க்கம் என்ற அந்த நற்செய்தியோடு இன்பத்தோடு மறுமையில நின்று நம்ம சொர்க்கத்தை பெறணும்னு சொன்னா, இந்த இஸ்லாத்தை நாம் ஏற்றிருக்கிறோம். அதை ஜானுக்கு ஜான் பின்பற்றினாலே தவிர நாம் சொர்க்கத்தை பெற முடியாது என்பதை உணர்ந்து மார்க்கத்தை கடைசி வரைக்கும், மரணம் வரைக்கும் பேணி காக்கக்கூடியவர்களாக, செயல்பாடுகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம பொது தேர்வுல வைத்து மிக பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தை நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அதிலும் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். அதே போன்று உங்களுக்கு தெரிந்த குடும்பத்தார்கள், உறவினர்கள் எல்லாரையும் அந்த பொதுக்கூட்டத்திற்கும் இன்ஷா அல்லாஹ் அழைத்து வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவாரூர் தெற்கு மாவட்டம் ஓபிஎம் கிளை சார்பாக நடைபெற்ற இந்த பெண் உரிமை போற்றும் இஸ்லாமிய தலைப்பின் கீழ் நடைபெற்ற இந்த உரையிலே கலந்து கொண்ட ஜமாத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் அல்லாமல் நன்றி சொல்லிருங்க. ரமலான் மாதத்திலே அறிவுத்திறன் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் பரிசளிப்பு நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. இதில் அனைவரும் பங்கு பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காவல்துறை அன்பர்களுக்கு ஜமாத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சபை களையும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துஆவை கற்றுத் தந்திருக்கிறாங்க. அந்த துஆவை போதி களைவுமாக சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.